ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியவே சீராக வைக்கும். அதே சமயம் மாதவிடாய் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு கை கால் வலி, இடுப்பு வலி, வயிறு வலி, ரொம்ப குறிப்பாக மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும். ஒரு பதட்டம், கோவம், படப்படப்பெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் கூட இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா கழற்சி காயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ அளவுக்கு அதிகமான நீரிழிவு நோய் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள், அதாவது எக்ஸசிவ் தேர்ஸ்ட்னு சொல்லுவோம். அளவுக்கு அதிகமாக தாகம் எடுக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அளவுக்கு அதிகமாக யூரின் போயிட்டே இருப்பாங்க. குறிப்பாக நைட் டைமில் பார்த்தீங்கன்னா எழுந்து தூக்கத்தில் யூரின் வந்துட்டே இருக்கும். இது மாதிரியான நீரிழிவு நோய் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா கழற்சிக்காய் பொடி தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் இப்போ பிசிஓடி பாதிப்பு இல்லை, ஃபைப்ராய்டு இல்லை, எந்த ஒரு கருப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்பும் இல்லை, ஆனால் என்னோட கர்ப்பப்பை சீராக இயங்கணும், ஆரோக்கியமாக செயல்படணுன்ற கான்ஷியஸில் நான் கழற்சிக்காய் பொதுவாக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய கழற்சிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. ரொம்ப குறிப்பாக பிசிஓடி நோய் பாதிப்பு இருக்கக்கூடிய பெண்கள், அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த கழற்சிக்காய் பொடி எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கழற்சிக்காய் பொடின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த பொடி வீட்டில் வாங்கி வைத்துக்கோங்க. பிசிஓடி ஃபைப்ராய்டு கட்டி இருக்கக்கூடிய பெண்கள் 1/2 டீஸ்பூன் அளவு இந்த கழற்சிக்காய் பொடி எடுத்து 1 கிளாஸ் அளவு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் இதை நல்லா கலக்கிட்டு காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணதும் முதல் உணவாக இந்த கழற்சிக்காய் பொடி தேநீர் எடுத்துகிட்டே வரலாம். தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் காலை முதல் உணவாக, டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை தவிர்த்துட்டு காலையில் முதல் உணவாக இதை மட்டுமே, இந்த தேநீரை நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ரொம்ப குறிப்பாக பிசிஓடி ஃபைப்ராய்டு கட்டியோட நோய் தீவிரம் படிப்படியாக கம்மியாகிறது நாளடைவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். ஒரு சில பெண்களுக்கு இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும் இல்லையா? மென்சஸ், அதாவது உங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 28 டேஸாக சைக்கிளை சீராக சரியான அளவில் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா கழற்சிக்காய் பொடி தேநீரில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. 30 நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 30 நாட்களுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பிசிஓடி அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது உங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் அப்படின்னும் போது இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், இந்த கழற்சிக்காய் மூலிகை அப்படின்றது. அதுவே பிசிஓடி ரொம்ப குரோனிக்கான கண்டிஷனில் இருக்குது, ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷத்தை தாண்டி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கழற்சிக்காய் பொடி தேநீர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இது மட்டுமே ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிசிஓடி ஃபைப்ராய்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலெலாம் இருக்குது அப்படின்றவங்க கழற்சிக்காய் பொடி தேநீரோடு சேர்த்து சரியான ஒரு ஆயுர்வேத சித்த சிகிச்சையும் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது அந்த நோய் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த கழற்சிக்காய் பொடி தேநீர் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியவே சீராக வைக்கும். அதே சமயம் மாதவிடாய் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு கை கால் வலி, இடுப்பு வலி, வயிறு வலி, ரொம்ப குறிப்பாக மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும். ஒரு பதட்டம், கோவம், படப்படப்பெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் கூட இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா கழற்சிக்காயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ பிசிஓடி பாதிப்பு இல்லை, ஃபைப்ராய்டு இல்லை, எந்த ஒரு கருப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்பும் இல்லை, ஆனால் என்னோட கர்ப்பப்பை சீராக இயங்கணும், ஆரோக்கியமாக செயல்படணுன்ற கான்ஷியஸ் நான் கழற்சிக்காய் பொதுவாக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஹெல்த் கண்டிஷன் இஷ்யூவும் இல்லை அப்படின்றவங்க கழற்சிக்காய் பொடியை அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 கிளாஸ் வெந்நீரில் 1/2 டீஸ்பூன் கலக்கிட்டு காலை முதல் உணவாக ஒரே ஒரு நாள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா கூட கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் சீராக வைத்து பிற்காலத்தில் கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து உங்கள் கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கும் இந்த கழற்சிக்காய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, கழற்சிக்காய் அப்படின்றது மலேரியா நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த மலேரியா இருக்கும்போது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அறிகுறி, அதாவது குமட்டல், வாந்தி, ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கு இருக்கலாம், காய்ச்சல், தலைவலி, இது மாதிரியான அறிகுறி இருக்குது அப்படின்னும் போது அந்த நோய் தீவிரத்தோட அறிகுறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மலேரியா காய்ச்சல் இருக்குது அப்படின்றவங்க கழற்சிக்காய் பொடி தேநீர் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் காலை முதல் உணவாக ஒரு 4 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டயர்ட்னஸும் கம்மியாகும். உங்கள் உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி, ஸ்டாமினாவையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா கழற்சிக்காயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது.
அதே சமயம் ஆன்டி பேரசைட்டிக் குணமும் இதில் அதிகமாக இருக்கிறதால குடல் புழுக்கள் சேரக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றதும் கழற்சிக்காயில் அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புல எந்த ஒரு வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், கோலான் கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையே கம்மி பண்ணிட்டோம் நம்ம உடம்புல. இதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். மைண்ட் எப்போவுமே நல்லா ரிலாக்ஸாக காமாக, எப்போவுமே டென்ஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதை சீக்கிரமே இயற்கையாகவே கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். மூளை உறுப்பும் சுறுசுறுப்பாக செயல்படும். கழற்சிக்காய் அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 கிளாஸ் தேநீர் தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூளை உறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மூளை உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். அதே சமயம் நீரிழிவு பாதிப்பு இருக்கிறவங்க ஒரு 30 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த கழற்சிக்காய் பொடி தேநீர் எடுக்கிறதால அளவுக்கு அதிகமான நீரிழிவு நோய் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள், அதாவது எக்ஸசிவ் தேர்ஸ்ட்னு சொல்லுவோம், அளவுக்கு அதிகமாக தாகம் எடுக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அளவுக்கு அதிகமாக யூரின் போயிட்டே இருப்பாங்க. குறிப்பாக நைட் டைமில் பார்த்திங்கன்னா எழுந்து தூக்கத்தில் யூரின் வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரியான நீரிழிவு நோய் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா கழற்சிக்காய் பொடி தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கழற்சிக்காய் பொடி தேநீர் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் நீங்கள் குடிக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி குடிச்சிட்டே வரலாம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது 1/2 டீஸ்பூனை 1 கிளாஸ் வெந்நீரில் கலக்கிட்டு குடிக்கிறதால பார்த்தா கர்ப்பப்பையோட இயக்கம் சீராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும். நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களாம் 30 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த கழற்சிக்காய் பொடி தேநீர் 30 நாட்களுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர், ஆயுர்வேதா சித்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. தேங்க்யூ. ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலேயுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள் தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட் ஹில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3 மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.